இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஸ்டெப் 2ல் இருக்கிறத எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியல தரமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அல்லது உங்களுக்கு இதில் எரர் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னோட பீஸ் வாங்கிட்டு, அதாவது என்னோட சம்பளம் வாங்கிட்டு நான் உங்களுக்கு சரி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ தொடர்ச்சி வீடியோன்னு கூட இந்த வீடியோ சொல்லலாம். அந்த வீடியோ பார்த்தா நிறையா நண்பர்கள் என்ன டெலிகிராம், வாட்ஸ்அப்பு, இமெயில் வழியாக நிறைய பேர் என்னை கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் வழியாக கூட கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. சேம் எனக்கு அந்த எரர் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில நண்பர்களையும் என்னை கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களோட மெயின் சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சு. ஆனால் நான் பிராண்டு சேனல் வச்சுருந்தேன், அதை என்னால் ரெக்கவரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னை கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியேப்பட்டிருக்க நண்பர்களை நம்மளும் ஒரு 5-6 நண்பர்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ நல்லபடியாக ஏர்னிங் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரண்டில் ஒரு 3 மாதிரி யூடியூப் சேனல் இருக்குது. இது இப்போ உங்களுக்கு மேபி இந்த மாதிரி சேனலில் இருந்துச்சு, எனக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது உங்களோட ஆல்ரெடி மெயின் சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சு, என்னால் பிராண்டு சேனலாக லாகின் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க நிறைய பேத்துக்கு இருப்பீங்க. அவங்களே என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வீடியோ போட வரும்போது கூட நான் அதை பார்க்கல. நிறைய நண்பர்கள் என்னை தொடர்பு கொண்டதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அவங்களுக்குலாம் நம்ம சேனலாக மறுபடியும் ரெக்கவரி பண்ணி கொடுத்துட்டோம். அந்த நண்பர்களே சில பேர் சொல்லியிருந்தாங்க. அதை நான் உங்கள்கிட்ட என்ன மேபி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம காட்டுறேன். நிறையா பேர்த்திட்ட வீடியோ பார்த்து அதை எப்படியும் ஃபிக்ஸ் பண்ண முடியல. அவங்கள்ட்ட நான் பே பண்ணி அவங்களே ரெக்கவரி பண்ணி தர சொன்னேன். ஆனால் என்னால் அவங்க பார்த்திங்க அப்படின்னா பணத்தை வாங்கிட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. பணத்தை வாங்கிட்டு இது மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் முடியல, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நம்ம கம்பல்சரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 99% நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற வேலை, அதாவது சேனல் ரெக்கவரி பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம பீஸே வாங்குவோம். அதாவது 50% வேலை எங்களோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே நம்ம அதுக்கு அப்புறம் தான் நம்ம பேமெண்ட் வாங்குவோம். அதுக்கு முன்னாடி என்னால் முடியும் அப்படின்னா முடியும்னு சொல்லுவேன், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிடுவேன். சும்மா நிறைய பேர் இன்றைக்கி ஆன்லைனில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யூடியூப் சேனலில் சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வீடியோ போட்டிருக்காங்க. தொட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப் ரெவன்யூ எவ்வளோ வரும், ஏன்னா ஃபஸ்ட் மந்த் எவ்வளோ வரும், இந்த சேனலை எப்படி க்ரோத் பண்ணுறது, இது எப்படி 1 மில்லியன் வியூஸ் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உல்ட்டா விட்றாங்க. எல்லாமே ஃபேக்கான செய்தியை தவிர எதுவுமே கிடையாது. நீங்கள் அதெல்லாம் நான் பார்த்து நீங்கள் ஏமாந்துட வேண்டாம். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு மேபி இந்த மாதிரி எரர் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சேனல்லே உங்களுக்கு நான் மேலே காமிச்சிருக்கேன் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா இது ஐடி வெரிஃபிகேஷனால் ஃபெயில்டாக போச்சு. அதுக்கப்புறம் மேபி அவங்களும் 2-3 ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு இருக்கவங்க இல்லை ஒன்று டெலிட் பண்ணிட்டு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் மீண்டும் முயற்சி பண்ணாதீங்க. கம்பல்சரி நீங்கள் முயற்சி பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தெரிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். இன்றைக்கி யூடியூப் சேனலை பொறுத்தளவு யாருமே உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க. மேபி உங்களுக்கு வீடியோ அவங்க வேணால் போடுவாங்க, நீங்கள் சப்போர்ட்டில் எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க பேச்சை கேட்டு இருக்கிற சேனல் நீங்கள் இவ்வளோ நாளாக க்ரோத் பண்ணி வந்த சேனலையும் நீங்களே இது பண்ணி போடாதீங்க. ஏன்னா ஒரு சில குறிப்பிட்ட இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட மானிட்டேஷனே பண்ண முடியாது நம்மளோட யூடியூப் சேனலுக்கு. அந்த மாதிரி யூடியூப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. இப்போ இந்த சேனல் பார்த்திங்கன்னா அவங்களே 2-3 டைம் பண்ணிவிட்டு ஒன்றும் செட் ஆகலை அப்படிங்கிறத நம்மளை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இதை கம்பல்சரி இப்போ நம்மளும் பண்ணிட்டோம். இன்னும் 2-3 நாளில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் கூகுள் ஆட்சன்ஸ் கூகுளில் பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இவங்களும் மணி ஏர்னிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அந்தளவுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் நேரத்தை வீணடிக்க உங்களுக்கு ரெவன்யூ பாதிக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த யூடியூப் சேனலோட நம்ம அனாலிட்டிக்ஸ் ஐடியா கூட நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா போன வருஷமே ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டாங்க. அதாவது மானிட்டேஷனை அப்ரூவல் வாங்கிட்டாங்க. அப்ரூவல் வாங்கிட்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து சின்ன தவறு பண்ணவும் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதத்தில் ஒரு $2.43, மே மாதம் பார்த்திங்கன்னா $8.33. இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ தான் ஏர்னிங்கே வந்திருக்கு. ஆனால் இவங்களுக்கு வந்த வியூஸுக்கு இவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு $400 $500 மேலே போயிருக்கணும். ஏன் அப்படி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா மேபி அவங்களே பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் சேனலை பார்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதிரி கொண்டு விட்டுட்டாங்க. அதனால் நீங்களும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நிறைய பேர் இன்றைக்கி லேடிஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் இன்றைக்கி தடிக்கு வந்தவங்களாம் நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க.
எல்லாமே அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. யூடியூப் வீடியோ மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. வந்து அவங்க வீடியோவை நீங்கள் பார்க்கணும், அதுதான் அவங்களுக்கு டார்கெட்டை தவிர மேபி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் வேணால் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். பீஸை கொடுத்தாலுமே அவங்க வந்து வாங்கி 2-3 நாள் இருந்துட்டு சேம் இதே ப்ராப்ளத்தை திருப்பி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்படி மேபி அவங்க பண்ணேன்னு சொல்லி கொடுத்தாலும் திருப்பியுமே அவங்களுக்கு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் மேபி அடுத்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே நிலைமைக்கு வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறையா பேர் வந்து யூடியூப்பில் வளம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்த வீடியோவில் அதான் சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வேற ஒருத்தர் ஹிந்திக்காரு, கேரளாக்காரு, இந்த மாதிரி நிறையா பேர்த்திட்ட போயிட்டு தான் திருப்பி நம்மகிட்ட வந்துருந்தாங்க. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டோம். மேபி நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபீட்பேக்கை கூட நான் வாங்கி உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் ரெவன்யூ கால்குலேட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ் டாலர் வச்சு தான் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை இந்திய ருபீஸ்னு எடுத்துக்கிட்டிங்க. அது டாலர் நம்ம தான். அதாவது நீங்கள் இப்போ கூட நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேம் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பேஜை வச்சு தான் நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ போய் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள்.